பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம்? லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஜென்ஸும் பார்க்கலாம். ஏன்னா ஜென்ஸ் அவங்க அம்மாக்கு, அவங்க சிஸ்டர்ஸ்க்கு, அவங்க ஒய்ஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஏன்னா லேடிஸை பொறுத்த அளவுல பைசா கொஞ்சம் கஞ்சத்தனம் பார்ப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி பைசா செலவு பண்ண மாட்டாங்க. இப்படி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கணும். ரொம்பவும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இது எனக்கு முதயே தெரிஞ்சிருந்ததுன்னா, எனக்கு கீமோ பண்ணும்போது 2 ட்ரிப் எனக்கு பீரியட்ஸ் வந்தா ஹெவி ஃப்ளோவா இருந்தது. அப்பெல்லாம் எனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கரெக்டா கீமோ பண்ணி மறுநாள் இல்ல அதுக்கு மறுநாள் பீரியட்ஸ் ஆயிரும். அப்போ ரொம்ப கஷ்டம். கீமோ பண்ணும்போது எனக்கு எந்திரிச்சு தலையை தூக்கவே முடியாது. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். அந்த நேரத்துல இது வேறையா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் இது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கொஞ்சம் பைசா எல்லாம் செலவு பண்ண மாட்டேன். ஆனா கூட நான் இது வாங்கியிருப்பேன். அந்த அளவுல நான் ரொம்ப மோசமா வீக்கா இருந்தேன். இப்போ பூஜா குட்டி இது யூஸ் பண்ணுவா. அது பார்க்கும்போது உங்ககிட்ட இதெல்லாம் பத்தி சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் சானிட்டரி நாப்கின்ஸ். இது எப்படின்னா, நம்ம பேடு, சும்மா வெறும் பேடு இருக்குல்ல, அப்படி இல்லாம பேண்டீஸ் மாதிரியே இருக்கும். பேண்டீஸ் மாதிரி நம்ம இது போட்டுக்கலாம். அதுக்கு மேல நீங்க பேண்டீஸ், அதாவது ஜட்டி போடணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னாலும் வேண்டாம். இல்ல, that is called period panties. இது ரொம்ப நிறைய அப்சார்ப்ஷன், அதாவது ஹெவி ஃப்ளோ இருக்கும்போது இது எல்லாருமே ஒண்ணு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஹெவி ஃப்ளோ இருக்கும்போது இல்ல ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆபீஸ்க்கு போகும்போது ரொம்ப ஃப்ளோ இருந்ததுன்னா அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுறாம இது வச்சுக்கலாம். அன்னைக்கு மட்டும், ஸ்பெஷல் டேஸ்க்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ லுலுல half the rate தான். டிஃபரண்ட் சைஸ் இருக்கு. ஸ்மால் டு மீடியம், மீடியம் டு லார்ஜ், லார்ஜ் டு எக்ஸல். அதுல மீடியம் டு லார்ஜ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பத்தும். ஆனா லார்ஜ் டு எக்ஸல் வாங்கினா இந்த ரொம்ப திக் தைஸ் உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த சைட்ல ரேஷஸ் அப்படிலாம் வராம இருக்கும். ஏன்னா இதுல நடுவுல, நான் ஓபன் பண்ணி காட்டுறேன், நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அது நமக்கு ரேஷ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எல்லா பேட்ஸ்லயும் அது இருக்கு. அதனால வீட்ல எல்லாம் இருக்கீங்கன்னா லார்ஜ் டு எக்ஸல் தான் பெட்டர் ஆப்ஷன். ஈவன் சின்ன மெலிஞ்ச பாடியா இருக்கு. L to XL சைஸ். பூஜா கையில வச்சிருக்கிறது M to L இல்ல, M and L சைஸ், மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ். இது 165 ரூபாய்க்கு உள்ளது 82 ரூபாய் தான். கரெக்ட் half தி பிரைஸ் தான். உள்ள 4 இருக்கும்ல, உள்ள 4 பேட்ஸ் இருக்கும், அதாவது 4 பேண்டீஸ் இருக்கும். இது அப்படியே நம்ம பேம்பர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல பெரியவங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம், அதே மாதிரி தான் இது. கம்மி இது இப்படி நல்ல பேக் மாதிரி இப்படி வரும். இந்த பேக்குள்ள 4 எண்ணம் இருக்கும். இது இப்படி டிக் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு திருப்பி டிஸ்போஸ் பண்ணதுக்கும் ஈஸி. இது பேம்பர்ஸே தான், சேம் பேம்பர்ஸே தான் வரும். ஆனா உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டா ரொம்ப பஃபியா அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். இது போடுறதுக்கு முன்னாடி லைட்டா மேல இருக்க எலாஸ்டிக்கை லூசன் பண்ணலாம். லூசன் பண்ணிட்டு நீங்க சும்மா உங்களோட பேண்டீஸ் போடுற மாதிரி போடலாம். இதுல நான் சொன்ன இந்த பிரிட்ஜ் என்னன்னா, ஃபிளிப் பண்ணி காட்டுறேன். ஃபிளிப் பண்ணும்போது இதுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கா, பாலம் மாதிரி. இதுதான் நடுவில் உள்ள பேண்ட், இது பேட் மாதிரி வர போர்ஷன். இது அந்த பிரிட்ஜ் மாதிரி உள்ள போர்ஷன். 2 சைடு இருக்கிறதுனால லீக் ஆகாது. நீங்க கையை கால தூக்கி வச்சு எப்படி இருந்தாலும் லீக் ஆகாது. ரொம்ப சேவியர். ஏன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் காலையில இருந்து சாயந்தரம் வரை நீங்க ஆபீஸ் போறீங்கன்னா, இப்போ நமக்கு சேஞ்ச் பண்ண, இப்போ எனக்குலாம் சேஞ்ச் பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனா வீட்டுல 3 ஹவர்ஸ்ல ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ஃபோர்ஸ்ஃபுல்லி சொல்றதுனால என்ன பண்ணணும்னா, டாம்பான்ஸ் வச்சுட்டு, இதுக்குள்ள டாம்பான்ஸ் வச்சுட்டு இதை மேல வச்சுட்டு போயிட்டு டாம்பான்ஸ் ஃபில் ஆனோன்னு 3 ஹவர்ஸ்ல டாம்பான்ஸ் தூக்கி தள்ளி போட்டோன்னு இது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பேட் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். கஷ்டமாவும் இருக்காது. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ரொம்ப என்ன சொல்ற, அப்சார்ப்ஷன் பவர் இஸ் டு பீக். நீங்க 2 நாள் வச்சா கூட உங்களுக்கு லீக் ஆகாது. அப்படி ஏன்னா தண்ணி ஊத்தி பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா, அது 4-5 கிளாஸ் அது பாட்டுக்கு போய்கினே இருக்கு. ஏன்னா எனக்கு நார்மலி அவ்வளோ ஹெவி ஃப்ளோவா அப்படி இருக்காது. அது மாதிரி நான் அப்படி ரொம்ப கான்சியஸாவும் இருக்க மாட்டேன். ஆனா இது எனக்கு ரொம்ப சேவியர் மாதிரி. ரொம்ப எனக்கு அப்படி கான்சியஸா இருக்கலாம் முடியாது. அதவா ஒன்ஸ் இன் வைல் ரொம்ப ஹெவி ஃப்ளோ வந்தாலும் இது யூஸ் பண்ணா நமக்கு பீரியட்ஸ் ஆன மாதிரியே தோணாது, விச் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அம்மாவுக்கு கீமோ பண்ண நான் கேட்டேன். அந்த கீமோ பண்ற டைம்லயும் பட் ஷி வாஸ் நாட் ரெடி டு யூஸ் இட். என்ன பைசா போயிரும், பைசா நிறைய அப்படின்றதுனால நீங்க ரொம்ப சுகமா இருந்தீங்க. இப்போ நவ்
ஐ எம் ரெடி. அந்த டைம்ல she was not ready to use it. She was like tampons வேண்டாம், அது வேண்டாம், அது புது பழக்கம் அப்படி இல்ல, டாம்பன்ஸ் எனக்கு இப்பயும் முடியாது. இது வந்து இப்போ half the rate தான், அதனால ஓகே. இது ஃபுல் ரேட்டா இருந்தா நான் இப்பயும் வாங்க மாட்டேன். half the ரேட்னால ஓகே. நல்ல ஃபுல் ரேட்டா இருந்தாலும் வாங்க. இட்ஸ் வர்த் இட். ஒர்க்கிங் விமென்ஸ்க்குலாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அது மாதிரி tampons இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். tampons ஆல்சோ யூ கேன் மேக் அ வீடியோ. நோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அது தெரியாது. ஆமா, ஏன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆபீஸ் மேட்ஸும் சரி, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, நான் இது யூஸ் பண்றதை பார்த்துட்டு கேட்டாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, யூ கூட போஸ்டட் அ வீடியோ. இது வந்து பி சேஃப்ங்கிற பிராண்ட். இதுலயே விஸ்பரோடது இருக்கு, விச் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஆனா அது வந்து ரேட் கூட இல்ல மம்மி. அவங்களுக்கு அதாவது கம்பெனி ஆஃபர் இருக்கு. இப்ப 300 rupeesனா 200 கம்பெனியே தர ஆஃபர் இல்லாம லுலுல அப்படி ஆஃபர் இல்ல. மேபி இது வந்து ஹாஃப் தான். விஸ்பர் வந்து ஹாஃப் கிடையாது, கொஞ்சம் கம்மி. ஆனா இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஆக்சுவலி. அந்த இதை விட மெட்டீரியல் வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுள், அது கூட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். விஸ்பர் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கும், அது நல்ல ஒரு பிராண்டு. அது வந்து இவ்வளவு ரேட், இவ்வளவு ஹாஃப் தி ரேட் கம்மி பண்ணல. இதுதான் ஹாஃப் தி ரேட் கம்மி பண்ணிருக்காங்க. நம்ம சாதா பேடுக்கு இது சூப்பர். நம்ம விஸ்பரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குறைவு, ஆனா இதுவும் ஓகே, சூப்பரா இருக்கும். ஆனா விஸ்பர் ஐ திங்க் ஆஃபர் நம்ம போத்தீஸ்ல இருக்கும். எப்போதுமே போத்தீஸ் ஹாஃப் தி ரேட் இருக்காது. விஸ்பர் பேட்ஸ் எல்லாமே நான் விஸ்பர் வேணும்னா ஐ கோ டு போத்தீஸ் ஒன்லி. போத்தீஸ்ல எப்போதுமே ட்ரிவாண்டத்துல வந்து 50% ஆஃபர் இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட் அந்த நம்ம கிராசரி செஷன்ல முன்னாடி இது இருக்கும்ல, அதுல இருக்கும் எப்போதுமே டீல் டெஸ்டினேஷன். ரைட். அடுத்து நான் வீடியோல நம்ம போத்தீஸ்ல போய் பார்த்துட்டு அது இருந்ததுன்னா அந்த வீடியோவும் போடுறேன். அப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.